இயேசு அழைக்கிறார் பெதஸ்தா பிரார்த்தனை மையம் இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை காருண்யா நகர் கோயம்புத்தூரில் உணர்வு பூர்வமான தேசப்பற்று மற்றும் மக்கள் சேவையுடன் சிறப்பாக கொண்டாடியது. மூவண்ண தேசிய கொடியை கோயம்புத்தூர் வருமான வரி இணை ஆணையாளர் ஸ்ரீமதி மலர்கொடி ஐஆர்எஸ் அவர்கள் மரியாதையுடன் ஏற்றி சிறப்புரையாற்றினார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே என்று கர்த்தர் அழைக்கிறது யாருன்னா, அல்டிமேட்டா அது நம்ம ஒவ்வொருத்தரையும் தான் குறிக்குது. மேலும் இந்த நன்னாளில் இயேசு அழைக்கிறார் மற்றும் காருண்யா தொழில்நுட்ப கல்லூரியின் நிறுவனர் மறைந்த டாக்டர் DGS தினகரன் அவர்களின் 90வது பிறந்த ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு டாக்டர் பால் தினகரன் அவர்களின் கருணை வழிநடத்துதலின்படி பார்வை துயருற்ற நபர்களுக்கு உதவி பொருட்கள், வானொலி, அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் ஆகியவை பெதஸ்தா பிரார்த்தனை மையம் மூலம் வழங்கப்பட்டன. பெதஸ்தா ஜெப மையம் நமது இந்திய தேசத்தின் நன்மைக்காகவும் மக்களின் நல்வாழ்விற்காகவும் துயரப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை துடைக்க நமது தொடர்ந்த ஜெபம், அன்பு மற்றும் இரக்கத்தின் மூலம் சேவை செய்ய தொடரும். இதுவே இயேசு அழைக்கிறார் நிறுவனர் டாக்டர் பால் தினகரன் அவர்களின் ஆழமாக வேரூன்றிய ஒரு தரிசனமாகும். இந்த நன்னாளில் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் இருந்து மக்கள் பெதஸ்தா பிரார்த்தனை மையத்திற்கு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனர். நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். God bless you.